வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. டி. ராஜேந்தர் எனக்கு தெய்வம், ஒரு குரு. அற்புதமான பாடல்களை எனக்கு தந்து என் குரலை வசீகரப்படுத்தினார். பாடகி சசிரேகா புகழாரம். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டிலிருந்து எம் முருகன். டி. ராஜேந்தர் எனக்கு தெய்வம், அற்புதமான பாடல்களை எனக்கு தந்து என் குரலை வசீகரப்படுத்தினார் என அண்மையில் பாடகி சசிரேகா ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார். அவரை இசையால் நான் புகழ் பெற்றேன். அவரை என்றும் மறக்க முடியாது. அவர் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி. எந்த பாடல்களில் ஒரு நீலாம்பரி, இந்திரலோகத்தில் சுந்தரி ஒருத்தி என்று எனக்கு உறவை காத்த கிளி, தங்கைக்கு ஒரு கீதம், ராகம் தேடும் பல்லவி போன்ற பல படங்களில் பாட டி. ராஜேந்தர் எனக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார். டி. ராஜேந்தரை என்று மறக்க முடியாது. அதுபோல செம்பு சிறு வயதிலிருந்தே அவரை மடிகள் தூக்கி வைத்து விளையாடியதுண்டு என்று அவர் எங்கேயோ இருக்கிறார். ராஜேந்தர் எனக்கு ஒரு குரு என்றார் சசிரேகா. அந்த காணாங்கத்த கருவாட்டுக்கு கழுத்துல வெள்ள, இந்த மானா மதுரை மைனாவுக்கு வாங்கிடுமுல்ல. நானும் வாணியம்மா பாடணும். நல்ல நல்ல பாட்டுங்க கொடுத்துருக்காரு. அதை விட அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் வந்து ரீரெக்கார்டிங் மேல பாடியிருக்கேன். நிறைய பாடல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாம் அவருடைய பாடல்கள் ரீரெக்கார்டிங் வந்து நாங்கள் நைட் போயிடுவோம். நைட்டில் தான் எடுப்பார். பிரசாத் ஸ்டுடியோவில் தான் எடுப்பார். கீதாரிஞ்சர்கிட்ட இன்னும் புகழ்ந்தினே போகலாம். அவருடைய பார்க்க தான் அப்படி இருக்காரு. அவர் ஒரு தெய்வம். என்னை வந்து ஒரு சகோதரியாக தான் நினைப்பார். எல்லாரையுமே சகோதரியாக தான் நினைப்பார். அவர் ரொம்ப ரொம்ப டீசென்ட், ரொம்ப அருமையாக தங்கமானவர். அந்த ஹெல்பிங் மைண்டு அதெல்லாம் ரொம்ப இருக்கும். ஒரு நேரத்தில் அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டேன். எனக்கு வந்து செஞ்சார். கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ எனக்கு எல்லாமே இருக்குது. என் வீடு இருக்குது, என் அவங்க தம்பி இருந்தார், எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில் எனக்கு சொல்ல நான் அது தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் ஃபோன் நேரடியாக அப்போ தான் டி. ராஜேந்தர் சார், அவர் கிருஷ்ணா தான் கொடுத்தாரு. எனக்கு வேணும் பேசணும்னு கொடுத்தாரு. அப்போ சொல்கிறார் அவர், நான் எடுக்கவே மாட்டேம்மா, யார் தான் நான் ஃபோன் எடுத்து பேசவே மாட்டாராம். உன் பேர் வந்துச்சு, நான் எடுத்தேன் அப்படின்னாரு. ஏதோ ஒரு அப்படியே நான் பெங்களூர்ல தான் பேசுகிறேன், அவர் அங்கேருந்து பேசுகிறார். நான் எனக்கு தேவைப்படுதுன்னா சரிம்மா ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை நான் அவர் பெருமை சேர்க்கணும்னு இல்லை. அவர் இந்த மாதிரி தெரியாமல் செய்கிறத நான் சொல்கிறதுல பெருமையாக இருக்கு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.